மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த ஒரு வார காலமாக கனமழை நீடிக்கிறது. இடைவிடாமல் பெய்து வரும் கனமழையால் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு தொடர்கிறது. அருவியில் நீர்வரத்து சீராகாததால் சுற்றுலா பயணிகள் குளிக்க விதிக்கப்பட்ட தடை 13வது நாளாக இன்றும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அருவியில் நீர்வரத்து சீராகும் வரை அங்கு செல்லவோ குளிக்கவோ அனுமதிக்கப்பட மாட்டாது என தேவதானப்பட்டி வனத்துறை அறிவித்துள்ளது. இதேபோன்று விழுப்புரம் மாவட்டம் வீடூர் அணைக்கு வரும் தண்ணீரின் அளவு அதிகரித்துள்ளது. இன்று காலையில் வீடூர் அணையின் 9 கண் மதகுகள் வழியாக வினாடிக்கு 5547 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி மாநில கரையோர கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கரையோரத்தில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் மாநிலம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது. ஒரு சில இடங்களில் கனமழை மற்றும் மிக கனமழை பெய்கிறது. இதனால் நீர்நிலைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. முக்கிய அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. இந்நிலையில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றுக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 32,000 கன அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு செல்ல 2வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் 2வது நாளாக ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது.